நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. நாங்கள் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலையாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, மன மகிழ்ச்சியான நம்முடைய பரிசுத்தமான நம்முடைய ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாளெல்லாம், கடந்த மாதமெல்லாம் நம்முடைய கண்ணின் மணியை போல எங்களை காத்தீர் ஆண்டவரே. எங்களுடைய நெருக்கங்களிலே, எங்களுடைய வேதனைகளிலே, துக்கங்களிலே, எங்களுடைய பாடுகளிலே எங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்முடைய தெய்வீக கரிசனையும் எங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்ததுக்காக கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இறக்கமுள்ள தகப்பனே, கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையில் நீர் ஒருவரே நல்லவரும் போதுமானவரும் வாக்கு மாறாதவருமாக இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்களுடைய கர்த்தரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் ராஜாதி ராஜாவுமா இருந்ததுக்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் தேவரீர் உம்முடைய பிள்ளைகளாக இரத்தத்தினால கழுவப்பட்ட கல்வாரி சிலுவையின் குடும்பமாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படி எங்களை அழைத்ததுக்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இறக்குமல்ல தகப்பனே, எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளும்படி எங்களை முன்குறித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் தேவரீர் உம்முடைய தெய்வீக கருத்தில் இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களிடத்தில் குற்றம் குறைகள் இருக்குமானால் ஒரு விசையாய் மன்னியும், எங்களை சுத்திகரியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க, விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்களுடைய நாவுகளை அபிஷேகம் பண்ணும்படி, எங்களுடைய இருதயத்தை செவிகளையும் விருத்த சேதனை செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் மத்திய உடைய தெய்வீக பிரசன்னமும் உடைய ஆளுகையும் ஆவியானவருடைய வல்லமையும் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனையில உடைய நாமம் உயர்த்தப்பட்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே உயர்ந்தவரும், நீர் ஒருவரே மகிமைக்குரியவரும், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரராக இருக்கிறதுக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். வேலையில எங்க தேசத்தில் நடக்கிற எல்லா ஆராதனையும் நாங்கள் நினைவு கொள்வோம். கடுமையான சூழ்நிலைகளில, நெருக்கங்களுக்கு மத்தியில் உங்கள் பிள்ளைகளுடைய ஆராதனையில உடைய கிருபையும் உடைய தெய்வீக வல்லமையும் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து முடிவு வரையும் உடைய தெய்வீக ஆளுகையும் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலும் எங்களோடு கூட எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த ஆராதனையை மகிமைப்பட வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் 338வது பாடலை நாம் பாடுவோம். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவன் கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையில் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவன் கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம் நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இப்பொழுது நாம் சங்கீத பகுதிக்காக கடந்து போவோம். நம்ம தலை சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நமக்கு சங்கீத பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதம் 97ஆம் சங்கீதம் 1 முதல் 12 வசனங்கள் வரைக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் பகுதி 97ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 துவங்கி 12 முடிய வாசிக்க கேட்பீர்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக் கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. வசனம் 5. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். வசனம் 7. சுரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும்
வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். வசனம் 10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்பதே. ஆமென். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமான அன்பு தகப்பனே, நம்ம மகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக உன்னை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், நடு செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே கூட சுவாமி, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே கூட ஆண்டவரே அப்பா, உன்னை துதிக்கவும் உன்னை ஆராதிக்கவும் உன்னை தொய்து கொள்ளவும் முடியாக ஆவியானவரே இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை ஏற்படுத்தினுடைய கிருபைக்காக நாங்கள் நடு செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான இந்த ஆராதனையிலே கூட சுவாமி, உடைய தெய்வீக பிரச்சனை எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். எஸ்அப்பா, இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்களுக்கு சரியான ஒரு நேரத்தை இந்த நாளிலே கொடுத்து மேலான உடைய கிருபைக்காக நடு செலுத்துகிறோம். கேட்கிற உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே எங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் சாட்சியா ஜீவிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும்படியா ஜெபிக்கிறோம். பேசுகிற தாசரை மறைத்து ஆவியானவரே நீ வெளிப்படும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி பாதுகாத்து பராமரித்து நாங்கள் சாட்சியா ஜீவிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு நீ தாரும். இயேசு நாமத்தினால கேட்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில உங்களை இந்த காணொளி மூலமாக உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதிலும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 4 மாதங்களாக கர்த்தர் நம்மை வழிநடத்தினார். 5வது மாதத்துக்குள்ளே இந்த 2வது வாரத்தில் உங்களை சந்திக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். போன வாரத்தில் நாம் கடைசியாக லோத்துவை ஆண்டவருடைய கிருபை எப்படி சந்தித்தது, லோத்துவை கடவுளுடைய கிருபை எப்படி அந்த அழிவிலிருந்து அவனை நீக்கி விலக்கி காத்தது என்பதை நாம் படித்தோம். அவன் பெற்ற கிருபை பெரியது. லோத்து உண்மையாகவே ஒரு பாக்கியவான். நீங்கள் அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். லோத்து ஒரு பெரிய பரிசுத்தவான், அவன் ஒரு நீதிமான். இன்றைக்கு அதை பற்றி தான் நாம் தியானிக்க இருக்கிறோம், சிந்திக்க இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது லோத்து நீதிமான் என்பதை நீங்களும் நானும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் எப்படி நீதிமான்? வேதம் லோத்துவை குறித்து, லோத்துடைய நீதியை குறித்து எதின் அடிப்படையிலே வேதம் பேசுகிறது? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பரிசுத்த வேதத்தை எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் லோத்துவை நீதிமான் என்று அறிக்கை செய்கிறார். அது ஒரு சாதாரணமான அறிக்கை அல்ல. அது கடவுளுடைய வாயிலிருந்து அவனை பற்றி ஆண்டவர் எழுதியிருப்பாரானால் நீங்களும் நானும் பயபக்தியோடு லோத்துவை பற்றி சிந்திக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு 2 பகுதி இருக்கிறது. நாம் இதுவரைக்கும் பார்த்தது லோத்துனுடைய ஒரு பகுதி. லோத்துக்கு மறுபகுதி இருக்கிறது. அது கிருபையினாலே தேவன் அவனுக்குள்ளே ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பின் வெளிப்பாடு,
ரட்சிப்பின் விளைவுகள் கடவுளுடைய வல்லமையினாலே பரிசுத்த ஆவியினாலே அந்த லோத்து நிலத்தில் காணப்பட்ட பரிசுத்த கனிகள், பரிசுத்த கனிகள் ஒரு மெய் விசுவாசிக்குள்ள கண்டிப்பாக பரிசுத்த கனிகள் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த லோத்துவை பற்றி ஒரு 8-9 உண்மைகளை முகவுரையாக சொல்லி நான் வேகமாக கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் கடந்து போக விரும்புகிறேன். லோத்தினுடைய நீதி அவனுக்குள் காணப்பட்டது அல்ல. லோத்து பெற்றிருந்த நீதி அவனால் உண்டானது அல்ல. முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2, லோத்து மாத்திரம் அல்ல, ஆபேல் முதற்கொண்டு, ஆபேல், நோவா, ஆபிரகாம் இவர்கள் பெற்ற எல்லா நீதிகளும் அவர்களிடத்தில் காணப்பட்டது அல்ல. 3வது, நீதிமானாக்குவது மனிதன் அல்ல, நீதிமானாக மாறுவது அல்லது நீதிமானாக்கப்படுவது மனிதனால் அல்ல, தேவனே அதை செய்கிறார். இந்த நீதிமான் என்கிற அந்த மிகப்பெரிய மேன்மையான ஒரு பார்வை அது கடவுளிடத்திலிருந்து மனிதனுக்கு வருகிறது. 4, எந்த ஒரு பாவியும் பரிசுத்த கடவுளுக்கு முன்னால அவன் தன்னைத்தானே நீதிமானாக மாற்றிக்கொள்ள முடியாது. தன்னைத்தானே நீதிமானாக தன்னை காட்டிக்கொள்ள முடியாது. 5, நீதிமானாக்கப்படும் செயல், நீதிமானாக்கப்படும் செயல் என்பது நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பாவம் இருக்கிற இடத்துல தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நீதியை வைத்து பார்ப்பதுதான் நீதிமானாக்கப்படுகிறதுக்கான செயல். எப்படி ஒரு மனிதனை கடவுள் நீதிமானாக்குகிறார்? எந்த மனிதன் பாவியாயிருக்கிறானோ அவனுடைய பாவியான அந்த உள்ளத்துல தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நீதியை அந்த இருதயத்தில் வைத்து பிதாவானவர் அவனை நீதிமானாக பார்க்கிறார். இது பிதாவுடைய பார்வை. 6, இப்படி பிதாவினாலே கொடுக்கப்படுகிற அந்த நீதி ஒரே ஒரு முறை கொடுக்கப்படுகிறது. அது மறுபடியும் அந்த நீதி எடுக்கப்படுவதில்லை, மறுபடியும் நீதி கொடுக்கப்படுவதில்லை. தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஒரே முறை ஒரு பாவியை கடவுள் நீதிமானாக மாற்றுகிறார். 7, இந்த நீதிமானாக்கப்படுவதற்கும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் முற்றிலும் வித்தியாசம் இருக்கிறது. இதை நிறைய விசுவாசிகள் குழப்பிக் கொள்ளக்கூடாது. நீதிமானாக்கப்படுவது என்பது ஒரே ஒரு முறை நடப்பது. பரிசுத்தமாக்கப்படுவது என்பது அவன் சாகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது. அவன் சாகிற வரைக்கும் அவன் பரிசுத்தமாய் கொண்டே இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் கொண்டே இருக்க வேண்டும். அதான் அந்த ரட்சிப்பின் 3 நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். இந்த 3 நிலையிலும் நீங்கள் இந்த பூரணமான ரட்சிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் கொடுக்கிறது எதுவுமே பூரணமானது. கடவுள் ஒரு மனிதனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருப்பாரானால் அது பூரணமானது. கடவுள் கொடுக்கிறது கண்டிப்பா அது பூரணமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நீதிமானாக்கப்படுவது என்பது மனிதனுக்கு வெளியே நடக்கிற விஷயம். நீதிமானாக்கப்படுவது என்பது மனிதனுக்கு வெளியே, பரிசுத்தமாக்கப்படுவது என்பது ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே நடக்கிற விஷயம். நீதிமானாக்கப்படுகிற அந்த நிகழ்வுக்கு, செயலுக்கு நீங்களும் நானும் காரணம் இல்லை. ஆனால் பரிசுத்தமாக்கப்படுகிற செயலுக்கு உங்களுடைய உதவி இல்லாமல், உங்களுடைய அனுமதி இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர்
உங்களை பரிசுத்தமாக்குவதில்லை. அந்த நீங்கள் கொடுக்கிற அந்த அனுமதி, நீங்கள் கொடுக்கிற அந்த விருப்பம், அது கூட கடவுளுடைய கிருபையினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் பைபிள் சொல்லுது, விருப்பத்தையும் செயலையும் கிருபையுள்ள கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் துவங்குகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நீதிமானாக்கப்படுவது, அதாவது 8, தேவனே நீதியாயும் அவரே ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறவராயும் இருப்பது என்பது சாத்தியமானதா? அவரே நீதி, அவரே நீதிமானாக்குகிறார். இது சாத்தியமா? இன்னும் சற்று மேலே போனால், ஒரு நீதிபதி குற்றவாளிக்காக மரிப்பது என்பது சாத்தியமா? வேதம் சொல்லுகிறது அது சாத்தியம். அது கல்வாரி சிலுவையில கிறிஸ்துவின் மூலமாக அது சாத்தியமானது. ஆனால் நீங்கள் தயவு செய்து இந்த நீதிமானாக்கப்படுகிற சத்தியத்தை ரொம்ப மலிவாக பார்க்கக்கூடாது. இன்றைக்கு இந்த நீதிமானாக்கப்படுதல், நீதிமான் என்கிற இந்த சிந்தனை மலிவானது அல்ல. உங்களையும் என்னையும் நீதிமானாக்கப்படுவதற்கு அவர் கொடுத்த விலக்கிறையும் ஏராளம். பரிசுத்த கடவுள் உன்னை நீதிமானாக்கப்படுவதற்கு சிலுவையில் அவர் கொடுத்த விலக்கிறையும் விலமதிக்க முடியாது. அந்த சிலுவையை எவன் விலமதிக்க முடியாத இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் தான் நீதிமான். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திலிருந்தும், அந்த மரணத்தை விசுவாசிக்கிற மனிதனிடத்திலிருந்தும் பிறந்ததுதான் நீதிமான் என்கிற ஒரு அற்புதமான கடவுளுடைய கிருபையின் நீதி. இப்போ நீங்க லோத்தை எப்படி பார்ப்பீர்கள்? தயவு செய்து ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனை நீங்கள் எதன் அடிப்படையில் பார்க்க வேண்டும்? இன்றைக்கு நிறைய நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த பார்வை குறைந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பார்வை இல்லை. ஏழை என்று பார்க்கிறார்கள், பணக்காரர் என்று பார்க்கிறார்கள், பலவீனமாக பார்க்கிறார்கள், பலமுள்ளவர்களாக பார்க்கிறார்கள், பரிசுத்தவானாய் பார்க்கிறார்கள், குற்றம் செய்தவனாக பார்க்கிறார்கள் விசுவாசிகள். நீங்கள் அப்படி பார்ப்பதில்லை, நான் தவறு என்று சொல்லவில்லை, நீங்கள் பாருங்கள். ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் அப்படி பார்ப்பீர்கள். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட மெய் விசுவாசியை நீங்கள் உலக பிரகாரமாய் பார்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் மெய் விசுவாசிகளா, அதாவது உண்மையான விசுவாசிகள் அல்ல. நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற விசுவாசியா இருக்கட்டும், தாழ்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற விசுவாசியா இருக்கட்டும், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் இவர்கள் 2 பேரையும் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக பார்க்க வேண்டும். ஏன்? நீங்கள் பார்க்கிற அந்த விசுவாசிக்காக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவன் நீதிமானாக அவனை மாற்றுவதற்கு ஆண்டவர் கொடுத்த விலக்கிறையும் ஏராளம். அதான் ரட்சிக்கப்பட்டவர்களை குற்றப்படுத்துவதற்கோ, அவனை தூஷிப்பதற்கோ, அவமானப்படுத்துவதற்கோ எந்த ஒரு மனிதனுக்கும் கடவுள் அனுமதி கொடுக்கவில்லை. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவம் மிக மிக மலிவானதாக மாறி போனது. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன செய்கிறது? பார்த்த உடனே பிரதர் பிரைஸ் லார்ட் கை கொடுத்து, கை குலுக்கி, கட்டி பிடிச்சி தோலை தட்டி விடுவது கிறிஸ்தவம் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு ஆவிக்குரிய ஒரு அணுகுமுறை என்று நினைக்கிறார்கள். தவறு. கை குலுக்கி தட்டி விட்டு போவதல்ல கிறிஸ்தவ அனுபவம். உன்னுடைய சக விசுவாசிக்காக முழங்காலில் கண்ணீரோடும் வேதனையோடும், விசுவாசிகளுக்காக மாத்திரமல்ல அவிசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றவன் தான் ஆவிக்குரிய அறிவை பெற்றவன், ஆவிக்குரிய அழைப்பை பெற்றவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவனுடைய சத்தியத்திற்காக கடந்து போக விரும்புகிறேன்.
நாம் பார்க்க போகிறது லோத்து கர்த்தருடைய நீதிமான், அவன் பரிசுத்தவான், கர்த்தருடைய நீதிமான். எப்படி அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான்? எதன் அடிப்படையில் அவன் பரிசுத்தவான்? வாசிக்கலாங்களா? நம்ம ஏற்கனவே தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், சோதோம் குமாராவை ஆண்டவர் அழிக்கும் போது ஆண்டவருடைய சிந்தையிலே ஒருவர் வந்து நிற்கிறார், ஆண்டவருடைய சிந்தையில ஒருவர் குறுக்கிடுகிறார். அப்படிதான் சொல்லணும். ஆண்டவருடைய சிந்தையில ஒருத்தர் குறுக்கிட முடியுமா? முடியும். ஆண்டவருடைய சிந்தையில ஒருவன் இடம் பிடிக்க முடியுமா? முடியும். அது யார்? ஆபிரகாம். உங்களால் என்னால முடியும். ஆபிரகாமால் முடியும்னா உங்களால் என்னால் கடவுளுடைய சிந்தையில அவருடைய நினைவில் நீங்கள் வாழ முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை கடவுள் நினைவு கூறுகிறார். ஆபிரகாமை கடவுள் நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்து என்ன செய்தாராம்? லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை நினைத்து அந்த வசனம் சொல்கிறது, ஆபிரகாமை அவர் நினைவு கூர்ந்து லோத்துவை அழிவிலிருந்து நீக்கினார். பரிசுத்த ஆவியானவர் இந்த லோத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் லோத்தினுடைய மனைவியை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். ஆனால் இங்கே ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்துக்கு கடவுள் அற்புதமான ஒரு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் விடுதலையும் கொடுத்தார். சரி, ஏன் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார்? என்ன அவருக்கு வந்திருக்க முடியும்? அந்த சோதோம் குமாராவுடைய அழிவுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு விஷயத்தை நினைவு கூறுகிறார். ஆபிரகாமை அவர் நினைவு கூர்ந்து ஏன் லோத்துவை காப்பாற்றினார்? அப்ப ஆபிரகாமை நினைச்ச உடனே அவருக்கு என்ன வந்திருக்கணும்? அவருக்கு எது அவருடைய முன்னால எது நின்று இருக்க வேண்டும்? வாசிங்களேன். அதே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை இந்த ஆபிரகாம் நினைவு கூறப்படுவதற்கான காரணத்தை அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ? ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவருடைய தூதரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவர் மகளே, துன்மார்க்கரோடு நீதிமானையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? இப்போ ஆபிரகாமுடைய ஜெபம், அது உண்மையாகவே அது ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம். அவன் கேட்கிறான், நீங்கள் அழிக்க போகிற அந்த சோதோம் குமாராவினுடைய துன்மார்க்கரோடு சேர்ந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நீதிமான் லோத்து, அவனுடைய குடும்பம் இருக்கிறது, அவர்கள் அழித்து போடுவீரோ? அதுதான் அவனுடைய ஜெபத்தினுடைய கேள்வியின் உண்மை. அது மாத்திரமல்ல, ஒருவேளை அங்கே எத்தனை நீதிமான் இருக்கிறார் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. அதனால அவன் பொதுவாக பேசுகிறான். 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த தேசத்தை அழிக்காமல் விட்டு விடுவீரோ? அப்படியே படிப்படியா குறைச்சிட்டு வராரு. அவர் கடைசியாக 10 நீதிமான்ல வந்து நிறுத்துகிறார். இன்னொரு வார்த்தை அவர் பேசுகிறார். எனக்கு அதை படிக்கும்போது இந்த ஆபிரகாம் எவ்வளவு ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர், அவன் எவ்வளவு ஆழமாய் ஆண்டவரத்தில் அவ்வளோ ஒரு ஆத்துமா பாரம் உள்ளவனாக அந்த இருதயத்தை வெளிப்படுத்துகிறான். அவன் ஆண்டவருடைய தூதர்களோடு பேசும்போது அவனுடைய உள்ளம் வெளிப்படுகிறது. என்ன உள்ளம்? 25வது வசனத்தை வாசிங்களேன். 18:25. துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. துன்மார்க்கரோடு நீதிமானை சங்கரிப்பது ஆண்டவரே உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. மறுபடியும் சொல்றான், 2 பேரும் சமமாய் இருப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ என்று. புரியுதுங்களா? அவன் ஆபிரகாம் அறிந்திருந்த ஆண்டவரை எவ்வளவு ஆழமாய் புரிந்து வைத்திருந்தான். அவன் அறிக்கை செய்கிறான், நீ லோகத்திற்கும் நீங்கள் நீதிபதியாயிருக்கிறீர் ஆண்டவரே.
நீ சாதாரணமானவர் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற நீதிபதிகளைப் போல அல்ல. நீ முழு உலகத்திற்கும் நீதிபதி, சர்வலோகத்திற்கும் நீதிபதியாயிருக்கிற நீர் நீதிமானுடைய விஷயத்துல இரக்கம் பாராட்டக்கூடாதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபம் என்பது ஒரு நீதிமானுக்கான ஒரு அடையாளம். நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் நீதிமான் என்று ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குமானால், அவனுக்குள்ளே ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குமானால், அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஜெப அனுபவம் இல்லாமல் இருக்க முடியாது. ஜெபம் என்பது ஒரு நீதிமானுக்கான அடையாளம் மாத்திரமல்ல, நீதி உள்ள கடவுளோடு அவன் வைத்திருக்கிற உறவுக்கான ஒரு உறுதியான அடையாளம். உறுதியான அடையாளம். இந்த லோத்துடைய இருதயம் கடவுளுடைய தெய்வீக பிரசன்னத்தில் இருக்கிறது என்பதை, அவன் தேவனுடைய கிருபையினால சூழப்பட்டு இருக்கிறான் என்பதை ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாக நீ நான் உணர முடியும், உணர வேண்டும். ஆவியானவர் தான் ஜெபம் என்பது நீங்களும் நான் பண்ண முடியாதுங்க. தயவுசெய்து ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் பரிசுத்த அந்த அந்த தூண்டுதல், உந்துதல் இல்லாமல் நான் ஜெபிப்பேன். ஆனால் நான் மாமிசமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆவில ஜெபிக்கவில்லை. ஆவில ஜெபிக்காத, ஆவில துதிக்காத, ஆவில ஆராதிக்காத எதுவுமே கடவுளுக்கு அருவருப்பானது. எல்லாமே அருவருப்பானது. நீ ஜெபித்தாலும் ஆவில ஜெபிக்க வேண்டும், பாடினாலும் ஆவில பாட வேண்டும், துதித்தாலும் ஆவில துதிக்க வேண்டும். ஆவியானவர் இல்லாமல் நீ தேவனை பிரியப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை கொண்டு தேவனை பிரியப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமுடைய உள்ளம் ஆத்துமா பாரத்தினாலும் அன்பினாலும் நிறைந்திருந்தது. ஒருவேளை லோத்து இவனை விட்டு பிரிந்து போயிருந்தான். ஆனா லோத்துவை ஆபிரகாம் எப்படி பார்த்தான் தெரியுமா? அவன் என்னை போல தேவனால் அழைக்கப்பட்டவன், அவன் என்னை போல தேவனுடைய கிருபையை பெற்றவன், அவனுக்காக நான் தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசுவேன். ஆபிரகாமுடைய உள்ளம் எவ்வளவு பக்குவப்பட்ட உள்ளம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆபிரகாமை கடவுள் அழிப்பதற்கு முன்பாகவே நினைவு கூறுகிறார். கடவுள் ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அவனுடைய விசுவாசத்தின் ஊடால, அவனுடைய விசுவாசத்தின் வழியாக தான் இந்த முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு. அது பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். ஆபிரகாமுடைய வழித்தோன்றலின் மூலமாக, ஆபிரகாமினுடைய கர்ப்பத்தின் வழித்தோன்றத்தின் மூலமாக இந்த உலகத்துக்கு இரட்சகராகிய மேசியா வர வேண்டும். அந்த மேசியாவினுடைய ரட்சிப்பு ஒரு பாவிக்கோ இல்லை ஒரு யூதனுக்கோ சொந்தமாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். அதான் நமக்கு விசுவாச தகப்பன் யார் என்றால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை வைத்துதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை நான் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான இந்த கிருபையின் இந்த சக்தியும், லோத்து ஒரு நீதிமான், அந்த நீதிமானுக்காக ஒரு நீதிமான் விண்ணப்பம் செய்ததை கடவுள் நினைவு கூர்ந்தார். உன்னை புரிஞ்சுக்கணுங்க, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. ஒரு காலம் மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாத, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறாத ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டார். நிரப்பப்படுவது என்பது வேறு, அபிஷேகம் பண்ணப்படுவது என்பது வேறு. அது ஒரு ஆழ்ந்த சத்தியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் நீதியை நீங்கள் புரிந்து கொண்டால்
லோத்துடைய நீதியை நீங்கள் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆபிரகாமுடைய நீதி, அவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதே வழியில் தான் லோத்துவ நீதிமானாக இருக்கிறான். அதை புரிந்து கொள்வது ரொம்ப லகுவான காரியம். நீங்க வாசிங்களேன், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த ஆபிரகாம் ஒரு நீதிமானாக இருந்தபடினால் அவனை நினைவு கூர்ந்து லோத்துவை கடவுள் நீதிமானாக அவனை அழிவிலிருந்து விடுதலையாக்குகிறான். சரி, ஆபிரகாம் எப்படிப்பட்ட நீதியை பெற்றிருந்தான்? ஆபிரகாமுடைய நீதிக்கும் லோத்துடைய நீதிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எந்த தேவன் ஆபிரகாமை நீதிமானாக்கினாரோ அதே பரிசுத்த தேவன் தான் லோத்துவையும் நீதிமானாக்கினார். என்னங்கய்யா, போன வாரம் தான் பிரசங்கம் பண்ணீங்க, அவன் பிரிஞ்சு போயிட்டான், அவன் சோதமுக்கு போயிட்டான், அவன் பொல்லாத மக்களான போயிட்டான், இப்படியெல்லாம் சொன்னீங்களாயா, அவன் இருதயம் ரொம்ப மோசமா இருந்தது சொன்னீங்களாயா. அது ஒரு பக்கம். மறுபக்கம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் தொடர்ந்து தன்னுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்த முடியாது. தொடர்ந்து ஒரு தவறை அவன் செய்து கொண்டே இருக்க முடியாது. தொடர்ந்து ஒரு பாவத்தில் அவனால் நிலைத்திருக்க முடியாது. அவனுக்கு பேர் தான் நீதிமான். கடவுள் யாரை நீதிமானாக பார்க்கிறாரோ அவனுடைய வாழ்க்கையின் தன்மை அவர் மாற்றுகிறவர். இந்த நெருப்பு இருக்கு தெரியுங்களா? நெருப்பு எரியக்கூடிய எதை சந்தித்தாலும் அதனுடைய உருவத்தை மாற்றிவிடும், அதனுடைய குணத்தை மாற்றிவிடும், அதனுடைய அடையாளத்தை மாற்றிவிடும். நெருப்புக்கு அந்த தன்மை இருக்கிறது. எரியக்கூடிய எதையை சந்தித்தாலும் நெருப்பு அதனுடைய உருவத்தை மாற்றிடும், அது குணத்தை மாற்றிவிடும், அதனுடைய நிறத்தை மாற்றிவிடும். நெருப்புக்கு பட்சிக்கிற அந்த நெருப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்குமானால் கர்த்தர் என்னை சந்திப்பாரானால், கர்த்தர் என்னை நீதிமானாக பார்த்திருப்பாரானால், அவருடைய குமாரனுடைய விலையேற்பட்ட அவருடைய சிலுவையை விசுவாசிக்கிற உன்னையும் என்னையும் அவர் நீதிமானாக பார்க்க கூடுமானால் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் காணப்பட வேண்டும். மாற்றங்கள் இல்லாமல் நீங்கள் மறுரூபமாக்கப்பட முடியாது. உங்களுடைய சிந்தை மாற்றப்படாமல் நீங்கள் மறுரூபமாக்கப்பட முடியாது. அதான் நீங்க வாசிக்க வேண்டாம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் உங்களுடைய புத்தி புதிதாக்கப்படுகிறதினால் நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் என் நிலை வேறு, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு என்னுடைய நிலை வேறு. இந்த லோத்துடைய இருதயம் அவன் அந்த தான் பார்க்க போறோம். அந்த லோத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் நீதிமானா இருப்பானால் ஆபிரகாம் பெற்ற நீதி எப்படிப்பட்டது? இப்ப ஆபிரகாமுடைய நீதி எப்படிப்பட்டது? அப்படிதான் லோத்துடைய நீதியும் ஆண்டவரால் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17:5வது வசனம். இனியும் உன் பேர் ஆபிராம் எனப்படாமல். ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கும் போது வாக்குறுதி கொடுக்கிறார், வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஓரளவில் யூதர்களின் படி, இல்லை நியாயப்பிரமாணத்தின்படி, இல்லை யூத கண்ணோட்டத்தின்படி ஆபிரகாமை பார்த்தால் ஆபிரகாம் ஒரு புறஜாதியை, ரட்சிக்கப்படாத ஒரு புறஜாதியா. அப்படிப்பட்ட புறஜாதியாய் இருந்த ஆபிரகாமை கடவுள் அழைக்கிறார், அவனோடு கூட பேசுகிறார். பேசும்போது அவனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தம் என்ன தெரியுங்களா? வாசிங்களேன். இனியும் உன் பேர் ஆபிராம் எனப்படாமல். உன்னுடைய பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியா. இந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்கும் போது இன்னும் நான் ஒரு படி உங்களை மேலே கொண்டு போய் சிந்திக்க வைக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் ஆபிரகாமை சந்திப்பதற்கு முன்னாலேயே, அழைப்பதற்கு முன்னாலேயே அவனுடைய மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போயிற்று. அவள் மலடி என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அழைத்த பிறகு அவள் மலடி அல்ல. ஆண்டவர் அவனை அழைப்பதற்கு முன்னால், சந்திப்பதற்கு முன்னாலேயே அவள் மலடி. ஒரு மலட்டுத்தனமான செத்து போன கர்ப்பத்தில் ஒரு திரளான சந்ததியை நான் உனக்கு கொடுப்பேன் என்கிற வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுத்தார்.
உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உனக்குள்ளே பல ராஜாக்களை எழுப்புவேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இது எல்லா வாக்குத்தத்தத்தை விட ராஜரீகமான ஒரு வாக்குத்தத்தம் இருக்குமானால், உனக்குள் பூமியில் உள்ள எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ஆபிரகாமின் வழியாக மேசியா வருவதற்கான முக்கிய காரணம். இந்த வாக்குத்தத்தம் தான் ஆபிரகாமின் சந்ததியில, தாவீதின் சந்ததியில இயேசு தோன்றுவதற்கான முக்கிய காரணம் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நம்பினான் ஆபிரகாம். அப்படியே நம்பினான். அவனுக்கு தெரியுமே, என் மனைவி மலடியாயிருக்கிறாள், அவனுக்கு குழந்தை பிறக்கும் போது அவன் கிழவனாய் இருக்க போகிறான். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது அவன் இன்னும் 99-100 வயசு கிடையாது அவன். ஆனாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் ஆமேன் என்று சொன்னான். இந்த விசுவாசத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது தெரியுமா? நான் ஒருவேளை இந்த பைபிள் உங்களுக்கு புதிதா அறிமுகப்படுத்துறது இல்லை, ஆனால் அது உண்மை. விசுவாசத்துக்கு அதுக்கு மறுபக்கத்தில் இன்னொரு பேர் இருக்குது, ஆமேன். அப்படின்னா என்ன? ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே ஆக கடவுது என்று சொல்வதுதான் விசுவாசம். அப்படியே ஆக கடவுது, தலைகுனிந்து ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது, கீழ்ப்படிவது. அப்படிப்பட்ட ஒரு குணமுள்ளவனாக இந்த ஆபிரகாம் இருந்தான். அப்படின்னு என்ன? ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். ஆதலால் அவன் நீதிமானாக்கப்பட்டான். இதை வாசிக்கலாங்களா? ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 இந்த 3 வசனங்களிலும் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம். சீக்கிரம் வாசிக்கலாமா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், கொஞ்சம் கூட சந்தேகப்படுவதற்கான நியாயமான காரணம் ஆபிரகாமுக்கு முன்னால் இருந்தது. என்ன நியாயமான காரணம்? மனைவி ஏற்கனவே மலடி, குழந்தை பிறகாது. அறிவுபூர்வமான உண்மை. அறிவுக்கும் மேலானது தான் விசுவாசம், உணர்ச்சிக்கும் மேலானது தான் விசுவாசம், அனுபவத்துக்கும் மேலானது தான் விசுவாசம். அதனால தான் ஆபிரகாமுடைய விசுவாசம் அது உலகத்தில் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுடைய தகப்பனுடைய விசுவாசம். அதனால தான் விசுவாச தகப்பன் என்று புதிய ஏற்பாட்டில் அவன் அழைக்கப்படுகிறான். அறிவுக்கும் அனுபவத்துக்கும் சட்ட ரீதியாய் பார்க்கக்கூடிய உண்மைக்கும் மேலானதுதான் ஆபிரகாம் வைத்திருந்த விசுவாசம். கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். அவன் விருத்த சேதனம் செய்யப்படுவதற்கு முன்னாலேயே அவன் நீதிமானாக்கப்பட்டான். அவன் நீதிமானாக்கப்படுவதற்கு எதுவுமே காரணம் இல்லை, கடவுள் மட்டுமே காரணம். எத்தனை உண்மை! அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த ஆபிரகாமுடைய உள்ளம் ஆம் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்டது. அவருடைய வாக்குத்தத்தத்தை 100க்கு 100%, இன்னும் நான் சொல்ல போனா 100க்கு 150% ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை அப்படியே அவன் நம்பினான். அவன் நீதிமானாக்கப்பட்டான். அதனால்தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை வாசியுங்கள். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். கிறிஸ்தவ மார்க்கத்தார் எவர்களோ அப்படி சொல்லவில்லை. கிறிஸ்தவ மார்க்கத்தார் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாற முடியாது. அதனால்தான் யூதர்களை யோவான் ஸ்நானகன் கண்டித்தான். நீங்கள் ஆபிரகாமுடைய எங்கள் தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லாதீர்கள், நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்ல துணியாதீர்கள் என்று எச்சரித்தான். விசுவாச மார்க்கத்தார் என்பவர்கள் அவங்க கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களைப் போல் அல்ல. விசுவாச மார்க்கத்தார் மாபெரும் வித்தியாசமான வாழ்வை வாழ்ந்தவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வாசிப்பீர்களா? தொடர்ந்து வாசிங்களேன். கலாத்தியர்
மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய சிந்தையில கொஞ்சம் ஆழமாய் சிந்தித்தால் இந்த நீதிமானாக்கப்படுதல் என்கிற அந்த போதனை ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அருளப்பட்டது. அவனுக்குள் இந்த முழு உலகமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தமாக போகிறது. முழு உலகம் என்றால் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள், ரட்சிக்கப்பட போகிற மக்கள். இந்த முழு உலகத்தில் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்குள் அது உறுதி செய்யப்பட்டது, சட்டமாக்கப்பட்டது. அதனால்தான் விசுவாசத்தின் தகப்பனாக அவன் மாறுகிறான். இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்படுகிற மக்கள் நீதிமானாக்கப்படுவார்கள். அந்த நீதிமானாக்கப்படுகிறார்கள் என்கிற அந்த ஆசீர்வாதம் சுவிசேஷமாக ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. தயவுசெய்து சுவிசேஷ ஊழியம் நீங்கள் செய்யும் போது அதில் தயவுசெய்து தனித்தால் ஊழியம் நீங்கள் செய்வீர்களானால் அந்த ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையை விசுவாசித்து உங்கள் பாவத்திற்காக அவர் மரித்தார் என்று நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் நீதிமான்களாய் இந்த உலகத்தில் கடவுளுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களாக அல்ல, நீதிமான்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மாபெரும் ஒரு நீதியை பெற்று வந்தான் இந்த ஆபிரகாம். கடவுளுடைய நீதியை பெற்றவன், நீதிமான் என்கிற ஒரு கிருபையை பெற்று வந்தான் இந்த ஆபிரகாம். அதனால நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை கொஞ்சம் சற்று வித்தியாசமாய் சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவர்களானால், நீங்கள் கிறிஸ்துவுக்கு உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும், நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாயும், வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும், நீங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியே நீங்கள் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள். அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நீதிமானாக்கப்படவில்லை. விருத்த சேதனத்தின் மூலமாக அவன் நீதிமானாக்கப்படவில்லை. கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆமென் என்று ஏற்றுக்கொண்டதினால, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினதினால அவன் நீதிமானாக்கப்பட்டான். அந்த நீதிமானாக்கப்பட்ட அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குமானால் நீங்களும் நான் நீதிமான். அதே விசுவாசம் லோத்துக்குள் இருந்தது. ஆதலாலே லோத்துவும் ஆபிரகாம் பெற்றிருந்த அந்த நீதியை அவன் பெற்றுக்கொண்டான். நீங்க கடவுளுடைய அந்த மெய்த்தன்மை, உண்மைத்தன்மை என்ன தெரியுமா? அவருடைய கிருபையினால்தான் அவருடைய உண்மைத்தன்மைக்கு மாறாக அல்ல, அந்த உண்மைத்தன்மைக்கு உங்களை என்னையும் மாற்றிக்கொண்டார். உண்மையற்ற உங்களை என்னையும், பாவிகளாகிய உங்களை என்னையும் அவருடைய உண்மை உள்ள தன்மைக்கு மாற்றிக்கொண்டார். எப்படி மாற்றிக்கொண்டார்? அவருடைய உண்மை தன்மை என்ன தெரியுங்களா? யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். கள்ளக்காரியத்துக்கு தூரமாய் இருப்பாயாக, குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. நான் துர்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். நீதிமானை துர்மார்க்கன் என்று தீர்க்க மாட்டார். அதான் உண்மை. ஒரு காலம் துர்மார்க்கனை கடவுள் துர்மார்க்கனாய் பார்க்கிறார், நீதிமானை நீதிமானாதான் பார்க்க விரும்புகிறார். ஆனால் நீதிமான் ஒருவனும் இல்லை. உலகத்தில் நீதிமான் ஒருவனும் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை. தேவனை தேடுகிறவன் இல்லை. இது உண்மை. ஆனால் வேதம் சொல்கிறது அவர் துர்மார்க்கனை நீதிமானாக அவர் பார்ப்பதில்லை. அப்படின்னு என்ன? இந்த உலகத்தில் ஒரு மனிதனையும் அவர் நீதிமான பார்க்கறது கிடையாது. அவர் பரிசுத்த கண்ணர், பாவத்தை பாராத பரிசுத்த கடவுள். ஆனால் உன்னை என்னையும் லோத்தையும் ஆபிரகாமையும் நோவாவையும் ஆவேலையும் நீதிமானாக பார்த்திருக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபை. அவருடைய சுத்த கண்களால் பார்ப்பாரானால், அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை விட்டுவிட்டு இந்த உலகத்தை அவர் பார்ப்பாரானால்
இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். ஒரு காலம் ஒரு துன்மார்க்கனை அவர் நீதிமானாக மாற்றவும் மாட்டார், பார்ப்பதும் கிடையாது. ஆனால் ரோமருக்கு நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிரியை செய்யாமல், அதாவது எந்த விதத்திலையும் கடவுளுக்கு பிரியமாய் வாழாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில், பாவியாய் இருக்கிறவனை நீதிமானாக மாற்றுகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். புரியுதுங்களா? ஒரு துன்மார்க்கனை நீதிமானாய் பார்க்க முடியாத கடவுள், அப்படிப்பட்ட கடவுள் உனக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை சிலுவையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது உங்களை எப்படி பார்க்கிறாரா? நீதிமான்களாக. ஒரு கிரியும் செய்யவில்லை. அந்த நீதிமானுக்கான எந்த கிரியும் எந்த பரிசுத்தமும் உன்னிடத்தில் இல்லை, எந்த தகுதியும் இல்லை. ஆனால் இயேசுவை விசுவாசிப்பதினால மட்டுமே நீங்களும் நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிலுவை விசுவாசிப்பதினாலே நீதிமானாக்கப்படுவது மாபெரும் உண்மை என்றால், எந்த ஆபிரகாம் ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தானோ அதே வாக்குத்தத்தத்தை விசுவாசித்த லோத்து நீதிமானாக்கப்படுவது கடினம் அல்லவே? லோத்து அவர் நீதிமானாக்கப்பட்டிருந்தான். சரி, எங்க சொல்லுகிறது? வாசிங்க. 2 முடிவுக்குள்ள நெருங்கி இருக்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கிரமிப்புள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அக்கிரமக்காரரை நியாய தீர்ப்பு நாளுக்கென்று அவர் வைக்கவும் இருக்கிறார். வாசிங்க பிரதர். விசேஷமாக அசுச இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்ட பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆண்டவர் இந்த பரந்த உலகத்துல அழிவுக்கென்றே ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். அது பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. அவர்களை நியாயத்திற்கென்று பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆமாம்மா, நியாய தீர்ப்புக்கென்று நிறைய பேர் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அது ஒரு பொதுவான கிருபையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவபக்தி உள்ளவர்களை கடவுள் கண்டிப்பாக அழிப்பார். அதான் சொல்ற, அக்கிரமம் செய்யறவன் அக்கிரமம் செய்யட்டும், அநீதியா இருக்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரித்தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய எழுத்து பணியில் இன்னும் இந்த உலகத்திற்கான முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அழிவுக்காக ஆயுத்தம் பண்ணப்பட்ட அவபக்தி உள்ள மக்களுக்கு மத்தியில் சோதோமிலே லோத்து குடியிருந்தான். அவபக்திக்கும் தேவ பக்திக்கும் என்ன வித்தியாசம்? அவபக்திக்கும் தேவ பக்திக்கும் என்ன வித்தியாசம்? தேவ பக்தி அற்றவர்கள் அவபக்தி உள்ளவர்கள். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த அவபக்தி உள்ளவர்கள் பக்தி, அவங்களுக்கும் பக்தி இருக்கு. இந்த அவபக்தி உள்ளவர்கள் தங்களுடைய பக்தியை மையமாய் வைத்து கடவுளை தேட முயற்சி செய்கிறார்கள். தேவ பக்தி உள்ளவன் கடவுளை மையமாய் வைத்து பக்தியை தேடுகிறான். 2 பேருக்கு தான் வித்தியாசம். புரிந்து கொள்ளுங்கள். உணர்ச்சி வசத்தில் நீங்கள் பண்ணுகிற ஜபங்கள், நீங்கள் காட்டுகிற பக்தி ரொம்ப பரிசோதிக்கப்பட வேண்டும். சரி, நான் முக்கியமான முடிவுக்கு நான் வரணும்னு விரும்புகிறேன். ஆச்சுங்களா? இப்போ நீங்கள் ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கல. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த உலகத்தில் நீதிமான் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பக்தியும் தன்னுடைய பக்தியை மையமாய் வைத்து தேடுகிற ஒரு கூட்டம். ஆனால் தான் நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம். அதை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் இப்போ 7வது வசனத்தை வாசிக்கலாங்களா? அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். லோத்தினுடைய இருதயம் இங்குதான் வெளிப்படுத்தப்படுகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்தா கூட நல்லா இருக்கும். வாசிக்கலாங்களா? அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில். எங்க இருந்தா? அக்கிரமக்காரருக்குள்ளே வாசம். இப்ப நம்ம வாழ்ற உலகத்துல அக்கிரமக்காரரே இல்லைங்களா? லோத்து தான் ஒரு பொல்லாத உலகத்துக்கு போயிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. உண்மை. சோதோம் குமாரா மோசமான ஒரு நகரம். நீங்களும் நானும் வாழ்கிற சென்னை பட்டணமோ இல்லை நான் வாழ்கிற இந்த கும்முடி பூண்டியோ பரிசுத்தமான நகரமா? இல்லையே. லோத்து காலத்தில் இருந்த அதே மக்கள் தான் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறார். அந்த உலக மக்களுக்கு மத்தியில் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் லோத்து எப்படி இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இதுதான் இவனை நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? வாசிங்க. அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில். அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு. என்ன தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீங்க வருத்தப்படுறீங்க, எதுக்காக வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல பிரதர். உங்களை நான் கையெழுத்து கும்பிடுறேன். நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்கன்னு தெரியல. உணவுக்காகவோ உடைக்காகவோ நீங்கள் கவலைப்படுவீர்கள். ஆனால் உங்களை மாதிரி ஒரு பரிதாபமான விசுவாசி யாரும் இருக்க முடியாது. ஆனா லோத்து உண்மைதான். அவன் மோசமான ஒரு அழிவுக்கு ஆயத்தமா இருந்த ஒரு நகரத்துக்கு தான் தெரிந்து கொண்டான். அவன் மோசமான மக்களுக்கு மத்தியில் தான் போய் வாழ்ந்தான். உண்மை. ஆனா அவனுடைய இருதயம் எப்படி இருந்து தெரியுமா? அந்த மோசமான மக்களை பார்த்து குற்றப்படுத்துகிறவனா இல்லை அவன். வேடிக்கை பார்க்கிறவனாக அவன் இல்லை. அதை பற்றி கவலைப்படாதவனா இல்லை. அவனுடைய இருதயம் வேதனைப்பட்டது, வருத்தப்பட்டது. அதனால்தான் அவன் நீதிமான்ங்க. லோத்து எப்படிங்க அவன் நீதிமான்? பொல்லாத அந்த ஜனங்களை பார்த்து அவன் உள்ளம் துக்கித்தது. இன்றைக்கு உன் உள்ளம் எப்படி இருக்கு? நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் நீ நீதிமான். நீ நீதிமானாய் இருக்கிறாயானால் உன் உள்ளத்தில் எதை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன் உள்ளம் எதனால வேதனை அடைந்திருக்கிறது? எதனால உன் உள்ளம் நிரம்பி இருக்கிறது? இந்த அண்ணால் ஜெபிக்கும் போது அந்த 7 இடத்துல சொன்னார், என் இருதயம் மனக்லேசம் உள்ளதா இருக்கிறது, துக்கத்தினால் நிறைந்து இருக்கிறது. உன் உள்ள அப்படிப்பட்டதா இருக்கிறதா? எதுக்கு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்? பணத்துக்கும் பொருளுக்கும் இந்த உலகத்தின் சிற்றின்பருக்கும் பிசாசின் தந்திரமான இந்த பிசாசினுடைய உலக வாழ்வுக்கு நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். உன் இருதயம் எதனால நிரப்பப்பட்டிருக்கிறது? ஆத்துமா பாரத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? லோத்து ஆத்துமா பாரத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவன். அவன் நீதிமான். அவன் உள்ள வேதம் சொல்கிறது, அங்கே அக்கிரமத்தை எல்லாம் பார்த்து அவன் துக்கப்பட்டான். ஒவ்வொரு நாளும் அது கீழே வருது. முதல்ல அவன் வருத்தப்பட்டான், அவன் வேதனைப்பட்டான். அந்த ஜனங்களுக்காக அவன் துக்கப்பட்டு சொல்லா துயரம் அடைந்தான். நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லோத்து அந்த சோதோம் குமாராவில் அவன் சந்தோஷமா இருந்திருக்கவே மாட்டான். ஏன்னா அவன் ஆவிக்குரியவன். ஒரு ஆவிக்குரியவனால இந்த உலகத்தை பார்க்காமல் இருக்க முடியாது. முதல்ல உங்களுக்கு உலகம் தெரியுதாங்க? நீங்க பாக்குறீங்களா இந்த உலகம் எப்படி போயிருக்கு? பாக்குறீங்களா? இந்த நேற்று முந்தா நாள் ரெண்டு நாள் டிவி பார்க்குறேங்க. நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் எனக்கு சென்னையில் இருக்கிறாங்க. அவரோட நான் பேசும்போதெல்லாம் அவர் சொல்லுவார், ஐயோ இந்த ஜனங்க இப்படி இருக்கிறாங்க ஐயா, ஏன் தான் இப்படி இருக்கிறாங்களோ, இவங்களுக்காக ஜெபம் பண்ணணுங்கய்யா. ஃபோனில் பேசுகிறப்ப சொல்லுவார், நேரடியாக பார்க்குறப்ப சொல்லுவார். அவர் உங்களுக்கும் தெரியும். அவர் அடிக்கடிக்கு எனக்கு சொல்லுவார், ஐயோ ஐயா இந்த ஜனங்க இன்னும் இப்படி இருக்கிறாங்களே,
இவங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கணுங்க. ஏன் தான் இப்படி இருக்கிறாங்களோ? ஐயா புரிஞ்சுக்கணுமா, உங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவாரானா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே உங்களுடைய இருதயம் கழுவப்பட்டு இருக்குமானா, உங்களுடைய வாழ்வு பரிசுத்த ஆவியினால புதுப்பிக்கப்பட்டு இருக்குமானால், உங்கள் இருதயம் ஆத்துமா பாரத்தினால் நிறைந்திருக்கும். ஆத்துமா பாரத்தினால் நிறைந்திருக்கும். லோத்துடைய இருதயம் ஆத்துமா பாரத்தினால நிறைந்திருந்தது. அதுக்கு என்னென்ன அடையாளம்? அந்த பொல்லாத ஜனங்களுடைய வாழ்க்கையை கண்டு அவன் துக்கப்பட்டான், வேதனைப்பட்டான். முதல் இந்த உலகத்துல என்ன நடக்குது, எப்படிப்பட்ட உலகமா இருக்குன்னு உன் கண்ணு தெரியுதா? உன்னால பார்க்க முடியுதா? இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் குறை சொல்லுவதும் குற்றப்படுத்துவதும் கேலி செய்வதும், இன்னும் சில விசுவாசிகள் சமரசம் செய்து விடுகிறார்கள். அவரே அப்படி இருந்தா நாங்க என்னங்க? சமரசம் செய்கிற விசுவாசிகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உலகத்தோடு நீங்கள் சமரசம் செய்து கொள்வீர்களா? உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் நரகத்துக்கு போவது நிச்சயம். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பீர்களானால், நீங்கள் நீதிமான்கள் என்றால், உங்களுடைய இருதயம் எதற்காக கவலைப்படுகிறது? லோத்து அந்த பொல்லாத மக்கள் மத்தியில் வாழ்ந்த போது அவனுடைய நடக்கையை பார்த்து அவன் வேதனைப்பட்டான். அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து அவன் கண்ணீர் விட்டான். நீ இந்த பண்பாகத்துக்காக கண்ணீர் விட்டுருக்கியா? தமிழ்நாட்டுக்காக நீ கண்ணீர் விட்டுருக்கியா? முழங்கால இந்திய தேசத்துக்காக நீ கண்ணீர் விட்டுருக்கியா? உன் கண்ணீரெல்லாம் வேற. எதுக்காக அலறன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீ இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருப்பாயானால் நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ நீதிமான். சரி, அது மாத்திரமல்ல, அந்த லோத்து பரிசுத்தவான், நீதிமான் என்பதற்கான அடையாளத்தை பரிசுத்தாவியான சான்றை கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தது என்னது? நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு. நாள்தோறும், இது ஒரு நாள்ல நடக்கல அவனுக்கு. ஏதோ ஒரு நாள்ல பார்த்துட்டு கவலைப்பட்டு போனவன் இல்லை. தினந்தோறும் தினந்தோறும் நாள்தோறும் அக்கிரம கிரியைகளை கண்டு, அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு கேட்டு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகத்தை அவன் பார்க்கறான், இந்த உலகத்தில் நடக்கிறத அவன் கேட்கிறான். நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை. நிறைய பேருக்கு பார்க்குற கண்கள் இல்லை, குருடா இருக்கிறாங்க. எங்க போயிடுதுன்னே தெரியல நிறைய பேருக்கு வாழ்க்கை. அவன் பார்க்கிறான், கேட்கிறான். அதுக்கப்புறமா நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட, நான் அதை தான் சொன்னேன் முதல்லயே, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு பாவியுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாததாய் இருக்கிறதோ அதே எதிர்மறையாக, அதுக்கு எதிர்மறையாக நேர்மறையாக ரட்சிக்கப்பட்டவனுடைய இருதயம் ஆத்மா பாரத்தினால் நிரப்பப்பட்டதும், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் நிரப்பப்பட்டதும், தேவ புத்தியினால் நிரப்பப்பட்டதும், நீதியினால் நிரப்பப்பட்ட இருதயம். அப்படித்தானே சொல்லுது. வாசிங்க. நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் நீதி உள்ள தன்னுடைய இருதயம். அதனால தானே அவனை நீதிமான் என்று நீங்களும் சொல்கிறோம், நானும் சொல்கிறோம். வேதம் சொல்லுது, ஆபிரகாமும் தன்னுடைய ஜெபத்தில் ஆண்டவருக்கு முன்னால் அறிக்கை செய்தான், நீதிமான் அவனை பாவிகளோடு அழித்து விடுவீரோ. ஒரு நீதிமான் அங்கே இருக்கு. அதான் ஆண்டவர் பார்த்தார், அழிக்கிறத ஸ்டாண்ட் பண்ணாரு. அதுல இருந்து ஒரு நீதிமான பிரிச்சுட்டார். ஒரு நீதிமானுடைய குடும்பத்தை வெளியேற்றிட்டார். 10 நீதிமான் இருந்தா கூட விட்டுருவார். அப்படின்னா 10 நீதிமான் கூட இல்லாங்க, ஒரே ஒரு நீதிமான் குடும்பம் தான் இருந்துச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நீதிமான், பரிசுத்தவான். அவனுடைய இருதயம் எதனால் நிரம்பி இருந்தது தெரியுமா? நீதியினால நிரம்பி இருந்த இருதயம். அவன் வஞ்சிக்கப்பட்டது உண்மைதான். அவன் ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போனது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய வாழ்க்கை பின்மாற்றத்தை முடிவாக கொண்டிருக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கை துர்மார்க்கமான மக்களை ஒருவேளை அறியாமல் போயிருந்தாலும் அந்த துர்மார்க்கமான மக்களோடு மக்களாக அவன் அழிந்து விடவில்லை. காரணம், அவன் இருதயம் நீதியினால் நிரப்பப்பட்டிருந்தது. ஏன்? அவனை தெரிந்து கொண்ட தேவ நீதி உள்ளவர். நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் நீங்கள் வசனங்களை வீட்டில் வாசிங்க.
ஏசாயா 50:8 வாசிங்க. ஏசாயா 53:11 வீட்டில் வாசிங்க. ஏசாயா 45:25 வாசிங்க. இவைகள் அத்தனையும் கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடைய பிள்ளைகள் நீதிமானாக்கப்படுவார்கள் என்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள். கிறிஸ்துவின் மூலம் நீதிமான்களாக்கப்படுவார்கள். பாவிகள் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இன்றைக்கு நீங்களும் நான் நீதிமான்கள் என்றால், நீங்களும் நான் கர்த்தருடைய பரிசுத்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருப்பது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் இருக்கா? லோத்துவை போல ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா? லோத்துவை போல ஒரு ஆவிக்குரிய கரிசனை, ஆவிக்குரிய பார்வை இந்த உலகத்தின் மேல் உங்களுக்கு இருக்கிறதா? அவன் துக்கப்பட்டிருப்பான், கண்டிப்பா ஆண்டவரை நோக்கி ஜெபித்திருப்பான், கண்டிப்பா ஜெபித்திருப்பான். இன்னும் நமக்கு முடிவான விஷயங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லை. ஒருவேளை இதனுடைய தொடர்பை அடுத்த வாரத்தில் கொஞ்சம் டச் பண்ணிட்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, அதுக்கு போகிறோம். ஆனால் இதனுடைய முழு தலைப்பு நாம் முதல்ல பார்த்தோம். விழித்திருங்கள், விலகிருங்கள், தனித்திருங்கள். லோத்துக்கு ஆண்டவர் சொன்னது, ஜாக்கிரதையாக இந்த சோதோம் குமாரை விட்டு நீ விலக வேண்டும், நீ விலகி இருக்க வேண்டும். நீ விலகாவிட்டால் உனக்கு அழிவு இருக்கிறது. அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். நீங்கள் தனித்திருக்க வேண்டும், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நம்மத்தில் கோதண்டன் அவர்கள் நம்மை முடிவு ஜெபத்துக்குள்ளாக வழி நடத்துவார்கள். எங்கள் அன்புள்ள சுவாமி, இந்த மனமகிழ்ச்சியான இந்த கால நிலவேளையில் உடைய செய்தி கேட்க நீ செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ கடந்த வாரங்களாக லோத்தை பற்றியதான சரித்திர பின்னணியும் நடந்த சம்பவத்தையும் ஆண்டவரே எவ்வளவு அற்புதமாக நீர் பதிவு செய்திருக்கிறீர் என்பதை இந்த உலகம் முழுவதும் அறியும் பொருட்டாக உம்முடைய சந்ததியாருக்கு நீ கொடுத்த உம்முடைய மகா பெரிய பரிசுத்தமான நீதிமானாக்கப்படுதலின் விளைவு எங்களுக்கும் அற்புதமாக வெளிப்பட்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக, தன்னுடைய மகனுக்காக ஆண்டவரை போராடிய ஆபிரகாமை நினைவு கூறுகிறோம் சுவாமி. உண்மையாகவே ஆண்டவரே, உம்மிடத்தில் ஆண்டவரே அவர் கெஞ்சி மன்றாடி ஒரே ஒரு நீதிமானுக்காக ஒரு கிராமத்தை ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே அந்த ஒரு நீதிமானை நீர் விடுவித்து அந்த ஆண்டவரே அந்த ஒரு நீதிமான் நிமித்தமாக எங்களுக்கு இந்த அற்புதமான செய்தியை அளித்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே எத்தனை நாள் மற்றவர்களுக்காக உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடி இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எத்தனை நாள் ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஆண்டவர் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே ஆண்டவரே ஒரு நீதிமானுடைய வெளிப்பாடு, விழுந்து போன நீதிமானை மீட்டு வருவதற்கான ஜெபம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுபட்டிருக்கிறதே என்பதை நினைவு கூறும் பொருட்டாக இந்த செய்தி அமைந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த செய்தியின் வாயிலாக இந்த காணொளி மூலமாக கேட்கிற உம்முடைய விசுவாச மக்களுக்கு சுவாமி இன்னும் ஆவிக்குரிய உறுதியும் நீதிமானை மீட்கு பணியிலும் ஆண்டவரே விசுவாச மக்களாக ஒன்றிணைந்து நாங்கள் வருகிற காலங்களில் ஆண்டவரே நீதிமான்களை மீட்கும் பொருட்டாக நாங்கள் முழங்காலில் நிற்க உதவி செய்தருள் முடியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே இந்த செய்தியை கொடுத்ததான நம்முடைய தாசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகிற காலங்களில் ஆண்டவரே நம்முடைய விசுவாசிகளை உறுதிப்படவும், விசுவாசத்திற்காக மன்றாடவும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் சுவாமி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைப்பட உதவி செய்தல் முடியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொதித்த போதகரை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வல்லமையாயும் உண்மையிலும் எடுத்து பயன்படுத்த முடியாக கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருப்பதாக எங்கள் அருமை ரட்சகர் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் வழி நடத்தலும் திவ்ய சமூகமும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடு கூட விசேஷமாய்
நம்முடைய ஐக்கியத்தில் வராத தேவ பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் சதா காலம் ஆண்டவருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.